கவலைப்படாதீங்க கிருஷ்ணா. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? லீலா லீலா என்னாச்சு? லீலா 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 டாக்டர் டாக்டர் கிருஷ்ணா என்னாச்சு? டாக்டர் லீலா டாக்டர் லீலா லீலா டாக்டர் 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளில போங்க. சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெளிய போங்க. போங்க சார், வெளிய போங்க சார். என்ன கிருஷ்ணா இது? சுருதி, இதெல்லாம் அப்பயே நடக்கும் நான் எதிர்பார்த்தம்மா. நான் எதிர்பார்த்த மாதிரியே நடந்திருக்குமா? உனக்கு ஷாமை பத்தி தெரியாதுமா. ஷாம் நல்லவன் இல்லை. அவன் நல்ல எண்ணத்தோட இந்த கம்பெனியில சேரலம்மா. இழந்து போன சொத்தை மீட்க திட்டம் போட்டுதான் அவன் சேர்ந்திருக்கான். இப்ப அவனுடைய சூழ்ச்சியில இளவரசியும் குழந்தையும் அவன்கிட்ட மாட்டிட்டு இருக்காங்கம்மா. எல்லாம் இந்த மகா ஆரம்பிச்சு வச்சு குழப்பம்பா. இப்ப இளவரசியும் குழந்தையும் எப்படிமா காப்பாத்துறது? ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னப்பா? அது ஆகாதும்மா. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா இளவரசியை கொடுத்துருப்பாளே. அவளே தயங்குறான்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்குமா. அது தெரியாம நாம குட்டையை குழப்ப கூடாதுமா. இல்லப்பா, போலீஸ் இருந்தா இளவரசி அக்காக்கு சப்போர்ட்டா இருக்குமேன்னு தான் சொன்னேன். ஷாம் ரொம்ப ஆபத்தானவம்மா. ஒரு சின்ன அசைவு நடந்தா கூட கரெக்டா ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருவாம்மா. அது குழந்தைக்கு ஆபத்தாயிடுமா. அவன் பிளான் பண்றதை விட நம்ம டபுள் மடங்கா பிளான் பண்ணி அந்த குழந்தைய நம்ம மீட்கணுமா. ஆனா எப்படிப்பா பண்றது? ஆபீஸ்ல கண்காணிச்சுட்டே இரு. நேரம் வரும்போது நாம நடவடிக்கையில் உடனடியாக இறங்கலாம். ஏய் இளவரசி, கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? எத்தனை தடவை தான் நான் ஃபோன் பண்றது? போனை எடுத்து தொலைஞ்சாதான் என்ன? அந்த போனை எடுத்து பாரு, எத்தனை மிஸ்டு கால் நான் கொடுத்துருக்கேன்னு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தானே நீ போன் வச்சிருக்க. அப்படி என்ன குழந்தை குடும்பங்கிற அக்கறை இல்லாம வேலை, மீட்டிங், பிசினஸ் இந்த ஆள் கூட ஊர் சுத்துறது ரொம்ப முக்கியமா? நம்ம ராஜலட்சுமியை காணும் இளவரசி. ஏய் என்னடி நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. ஏய் இளவரசி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்க. குழந்தைய காணும்டி. நேத்து ஒரு நாள் தான் என்னால ஹாஸ்பிட்டல் போக முடியல. இன்னைக்கு போனா திடீர்னு சொல்றாங்க குழந்தைய காணும்னு. ஏன் தப்புதான், எல்லாம் ஏன் தப்புதான். தெரியுதுல்ல தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ண? நானும் மனுஷி தானே, நானும் எவ்வளவு பிரச்சனையை பாக்குறது. உன் கஸ்டடியில தானே என் குழந்தைய விட்டுட்டு போனேன். கண்டவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய தூக்கிட்டு போற அளவுக்கு நீயே கேர்லெஸ்ஸா இருந்த. ஏய் என்னடி பேசுற நீ? நேத்து ஒரு நாள் என்னால போக முடியல. அது நான் உன்கிட்ட காலையிலேயே சொன்னேன்ல, எனக்கு வயித்து வலியா இருக்கு, என்னால போக முடியலன்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? பரவாயில்ல நான் போய் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். என்னாலே போக முடியல. ஆபீஸ்ல அந்த டென்ஷன், இந்த டென்ஷன், 1008 பிரச்சனை. அப்போ குழந்தை காணாம போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் மதியம் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க.
நானும் அப்ப இருந்து அப்செட்டா தான் இருக்கேன். ஐயோ நீ என்னடி இப்படி சொல்ற? நான் என்னடி பண்ணுவேன்? இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டதுல இருந்து என் உசுரை கிட்ட இல்ல இளவரசி. நான் ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடிட்டேன், எல்லாரையும் விசாரிச்சுட்டேன், அந்த ஏரியா ஃபுல்லா தேடியும் பார்த்துட்டேன். குழந்தைய காணோண்டி. என் தப்புதான், எல்லாம் என் தப்புதான். நான் பாவி. நீ போய் பாக்குறேன்னு சொன்னதை நம்பி நான் போகாம இருந்த பாரு, அது என் தப்புதான். இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியலையே. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? தலையில கை வச்சுட்டு அழுத குழந்தை திரும்ப வந்துருவாளா? நான் யாரை திட்டுறது? யார் மேல கோவப்படுறது? நான் யாரை இந்த உலகத்துல நம்புறது? நான் நம்புற எல்லாருமே என் கழுத்து அறுத்து என் முதுகுல குத்துற துரோகிகளா தானே இருக்காங்க. நான் யாரை காட்டி கொடுக்கறது? இல்ல இளவரசி, குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. அவளை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடலாம் இளவரசி. ஏன் சார் இப்படி பாருங்கள் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்களே? நாங்களாம் குழந்தைய கண்ணு அழுதுட்டு இருக்கோம்ல, போய் எங்கயா தேடி பார்க்கலாம்ல. நான் எங்க போய் தேடுறது திடீர்னு? அதானே, உங்களால எப்படி தேட முடியும்? இளவரசி எங்கயாவது ஊருக்கு அனுப்பிச்சிட்டு எங்களை இந்த பக்கம் டான்ஸ் காமிச்சிட்டு போய் அவர் ரூம்ல ஆராய்ஞ்சு ஏதாவது ஃபைல் தேடணும்னா நல்லா தேடுவீங்க. குழந்தை கண்ணுனா எப்படி தேடுவீங்க? அப்படிதானே? இது என்ன வம்பா போச்சு? குழந்தைய தொலைச்சது நீ போய் தேடு, அதை விட்டு ஏன் மேல பாயிர? இங்க பாருங்க, வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும். போய் தேடுங்க சார். அவர் மேல எதுக்கு எரிஞ்சு விடுது? எல்லாம் என் விதி. புருஷன் போயிட்டா, இப்ப பிள்ளையும் போயிடுச்சு. அந்த சாமி ஏன் இன்னும் என்ன உயிரோட வச்சிருக்குன்னு தெரியல. என் குழந்தை எங்கேயோ இருக்கு, அது நல்லாதான் இருக்கும். என்ன இளவரசி, என்னவோ அவ உன் குழந்தை இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. பாவண்டி, அவ ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவ. எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாளோ, யார் தூக்கிட்டு போனாங்களோ தெரியலையே. இளவரசி, ஒருவேளை யாராவது கடத்திருப்பாங்களா? வாடி, போய் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். போலீஸ்லாம் வேண்டாம், நாமளே தேடுவோம். அது எங்கேயாவது பத்திரமா தான் இருக்கும். நீங்க யாருங்க? நீங்க தூக்கிட்டு போய் வச்சிருக்கீங்களா? என்ன வளர் ரபி? அப்புறம் ரொம்ப கூலால சொல்றீங்க போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டான்னு. எங்க பத்திரமா இருக்குன்னு வேற சொல்றீங்க. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இங்க பாருங்க, நீங்க யார் முதல்ல எங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு? எங்களை போலீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? முதல்ல வெளியே போங்க. அபி, என்னடி நீ? குழந்தைய காணோம், அவளுக்கு ஆபத்துன்னு நான் பதறிட்டு இருக்கேன். இந்த ஆள் என்னன்னா போலீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றது? நானே சொல்றேன், போலீஸ்க்கெல்லாம் போக வேணாம். ஏய், என்னடி சொல்ற? போலீஸ்க்கு போக வேணாம் அபி. குழந்தை யாராவது கடத்தி வச்சிருந்தாங்கன்னா? குழந்தைய யாரும் கடத்தல, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை குழந்தை யாராவது கடத்திருந்தாங்கன்னா பணத்துக்காக இந்நேரம் போன் பண்ணிருக்கணும்ல, யாரும் பண்ணலையே. ஏய், ஒருவேளை கடத்தினவங்க இதுக்கு அப்புறம் போன் பண்ணலாம்ல. ஒருவேளை யாராவது அப்படி கடத்தி வச்சிருந்தாலும் நம்ம போலீஸ்க்கு போறதுனால குழந்தை உயிருக்கு தானே ஆபத்து. கரெக்ட் மேடம், அதே தான் நானும் சொல்றேன். குழந்தைய கடத்தலனாலும் கடத்தி இருந்தாலும் போலீஸ் போய் வீணா குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம். அதை சொன்னா அதை புரிஞ்சிக்காம வீணா பிரச்சனையை உருவாக்குறீங்க. இல்ல ஷாம், அது குழந்தை இவளாலதான் காணாம போயிடுச்சுங்கிற குற்ற உணர்ச்சியில இப்படி எல்லாம் பேசுறோம். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அடி பாவி, குழந்தை சாப்பிட்டாளா, தூங்கிட்டாளா, விளையாடிட்டாளா, மாத்திரை சாப்பிட்டாளா அப்படின்னு ஆபீஸ்ல இருந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவியடி. இப்ப நீ ஏன் பதட்டப்படாம இருக்கியே? ஹாஸ்பிட்டல்ல இருந்து உனக்கு போன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா நீ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்கணும். அங்க வந்து அந்த டாக்டர், நர்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாரையும் கோபத்தினால எரிச்சு சாம்பலாக்கி இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்திருக்க. யாருக்கடி பதட்டம் இல்ல? யாருக்கு பதட்டம் இல்ல? என் நெஞ்சுக்குள்ள ஒரு எரிமலையே குமரிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியுமா? தெரியாது. உன்ன மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணலனா எனக்கு தாய் பசுமை இல்லையா? ராஜி ஏன் குழந்தடி, உன்னை விட மத்த எல்லாரையும் விட அதோட பாதுகாப்பு எனக்கு தான் முக்கியம். அதனால தானே போலீஸ் வேணும்னு சொல்றேன். சரிடி, போலீஸ் வேண்டாம், விட்டுடலாம். அட்லீஸ்ட் சண்முகம் சார் கிட்டயாவது சொல்லலாம்ல. புருஷனை டாடா காமிச்சிட்டு போயிட்டா, அப்புறம் என்ன சண்முகம்?
அண்ணி உறவு இதெல்லாம் இந்த பார், உனக்கு எங்க போய் தேடணும்னு நினைக்கிற போய் தேடிக்கோ. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட, நான் யோசிக்கணும். மேடம் நான் வேணா துணைக்கு. ஐயா சாமி, காலையில இருந்து நீங்க பண்ண எல்லா உதவியும் போதும். நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி. அப்பப்போ ஃபோன் பண்ணி குழந்தைய பத்தின தகவல் கிடைச்சா மட்டும் சொல்லுங்க. சரி மேடம், அப்பப்போ குழந்தை பற்றி விசாரிச்சு ஏதாவது தகவல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் அவர் கூட போய் தேடிட்டு வரேன்டி. இளவரசிக்கு எப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியல. அவன் நடந்துக்கிறது ரொம்ப வினோதமா இருக்கு. இந்நேரம் குழந்தைய காணணும்னு அவன் மயங்கி விழுந்துருவான்னு நினைச்சேன். அப்படி இல்லை, எல்லாரும் எல்லா நேரத்துக்கும் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒருத்தனுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி கஷ்டம் வருதுன்னா அவன் ஓன்னு அழுவான். வாரத்துக்கு ஒரு வாட்டி கஷ்டம் வருதுன்னா கொஞ்சம் கம்மியாக அழுவான். தினம் தினம் கஷ்டத்தை பார்க்குறவன், வாழ்க்கையே கஷ்டத்தில் நடத்துகிறவன் அழறதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட இருக்காது. அவனால் விரக்தியாக சிரிக்க மட்டும்தான் முடியும். இப்போ இளவரசியோட நிலைமையே அதுதான். இளவரசிக்கு கஷ்டம் 1 2. மகா இவங்க புருஷனை கூட்டிகிட்டு ஓடிட்டார். சுப்பிரமணி இளவரசியை டிவோர்ஸ் பண்ணிட்டார். இப்போ இளவரசி அனாதையாக நிற்கிறாங்க. அழறதுக்கு அவங்ககிட்ட ஏது தெம்பு, அவங்க கண்ணில் ஏது கண்ணி? வாஸ்தவம் தான் ஷாம். வாங்க குழந்தைய போய் தேடலாம். ராஜி, டேய், அவன் வந்துட்டான் போல இருக்கு. என்ன, நான் கேட்ட 50,000 ரெடியா? இது சந்தியாவோட போட்டோ மெமரி கார்டு. இது டிவிடி. சரி கருணாகரா, உன் பிரச்சனையும் என் பிரச்சனையும் இதோட முடிஞ்சுது. இனிமே நீ இந்த பக்கம் வர வேலையை வச்சுக்காத. ஓகே, வரேன். அம்மா எனக்கு பசிக்குதுமா. என்ன செஞ்சிருக்க? சிக்கன் பிரியாணிடா, வா சாப்பிடலாம். பிரியாணி. உன் புத்தியை காட்டுறியே. அதான் 50,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கல, போய் எங்கேயாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல நல்ல பிரியாணி சாப்பிட வேண்டியதானே? காவேரி, எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் உன் கைப்பக்கம் வருமா? நல்லா தண்ணி அடிச்சிருக்கேன், சுட சுட பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு. இந்த காம்பினேஷன் இந்த நேரத்தில் எங்க கிடைக்கும்? தின்னு தோல. ஆனா நல்லா முடிவு பண்ணிக்க, இதுதான் என் கையால போடுற உனக்கு கடைசி சாப்பாடு. ஓகே ஓகே. டேய்,
நீ உட்காந்து சாப்பிடுற. இவன் சாப்பிட்டா நான் சாப்பிட மாட்டேன். ஏய் போட. சும்மா தானே நிக்கிற, 2 கரண்டி பிரியாணி தான் போட. ஏய் போதும்டா. ஏய் போடு. மா போடுமா. போகும்போது நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போய் சேர்ந்து தொலைட்டோம். இதுதான்டா உனக்கு கடைசி தடவை. என் கையால போடுற, தின்னு தொலை. ஏய் பிரியாணியில் என்ன கலந்த? நான் தான் சொன்னேன்ல, இதுதான் நான் உனக்கு போடுற கடைசி சாப்பாடுன்னு. அப்ப கூடவா உனக்கு தெரியல? டேய் நான் தான் சொன்னேன்ல, போகும்போது திருப்தியாக சாப்பிட்டு போய் தொலைன்னு. திருப்தியாக சாப்பிட்டல்ல, இப்போ போ. விதிமா, என்ன பண்றது? காசா கேக்குற காசு? அதுவும் 50,000. இப்ப போனம்மா கிடக்குற. டேய் கார்லாம் ரெடியா இருக்கா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. கார் டிக்கில இவனை போடுறதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு. சரி புடிடா. ஆ. வா. பேசாம நானே ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம். வயிற்று வலின்னு வீட்டுக்குள்ள உட்காந்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. இவன் பாட்டுக்கு உள்ள இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? நான் போயிருக்கலாமே. நான் போகாம விட்டது தப்பு தான். எல்லா தப்பும் என் மேலதான் இருக்கு. பாவம் அவன் என்ன பண்ணாலும் ஏது பண்ண. என்ன ஷாம், நைட் நம்ம தேடி பார்த்ததுக்கு அப்புறம் குழந்தைய நீங்க எங்கேயாவது தேடி பார்த்தீங்களா? இல்ல. அட்லீஸ்ட் என் கூட பத்திரிக்கை ஆஃபீஸ் வரைக்குமாவது வாங்கல. குழந்தைய காணும்னு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு இப்போ அவசியம் இல்லை அபி. எங்களுக்கு வேற வேலை இருக்கு. இளவரசியை கூப்பிடுங்க. இளவரசியா? எதுக்கு? இளவரசி ஆஃபீஸ் கூட்டு போக வேண்டாமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? குழந்தை காணாம போயிருக்கு. அவன் எப்படி ஆஃபீஸ்க்கு வருவா? அதெல்லாம் வருவாங்க, கூப்பிடுங்க. சரி. இளவரசி, இளவரசி. போலாமா ஷாம்? போலாம். நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஏய் நில்லடி. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். உன் குழந்தை காணாம போயிருக்கா. நேத்து நீ அதை கேட்கும் போது உன் ரியாக்ஷனே சரியில்லை. நேத்து ராத்திரி பூரா நான் தூங்கல. தெரு தெருவா ஏரியா ஏரியாவா
கால் டாக்ஸியை வச்சுட்டு அலைன்னு அலைஞ்சு குழந்தைய தேடிட்டு வரேன். ஆனா நீ என்னடான்னா நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்க. காலையில குழந்தை காணுங்கிற கொஞ்சம் உறுத்தல் கூட இல்லாம நீ பாட்டுக்கு ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்க. குழந்தை காணோங்கிறது வாஸ்தவம் தான். 4 பேர் அதை தேடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு 50 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் விஷயமா ஃபைனல் மீட்டிங் இருக்கு. நான் போய் தான் ஆகணும். ஏண்டி அப்போ உன் குழந்தை உனக்கு முக்கியம் இல்லையா? அது சுப்பிரமணியோட குழந்தை. அது மட்டும் இல்ல, குழந்தை முக்கியமா இல்ல பல பேர் குடும்பங்களோட வாழ்க்கை முக்கியமாங்கிற போராட்டம் வந்துச்சுன்னா நான் என்ன முடிவெடுப்பேன்னு நீ நினைக்கிற? நீ என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கு தெரியாதுடி. ஆனா ஏன் இளவரசி என்ன முடிவெடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். தன்னோட குழந்தை தான் உலகம், அவதான் முக்கியம்னு அவ முடிவெடுப்பா. அப்ப நான் யாரு? நீ ஒரு ராட்சசி, பணத்தாசை புடிச்ச பேய். நீ என் இளவரசியே இல்ல, நீ யாரோ. அபி, ஏய் இங்க பாரு, என்ன நீ அந்த அளவுக்கு அடிமுட்டால நினைச்சிடாத. என்னவோ நடந்திருக்கு, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. இல்லன்னா நீ இப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாது. அது என்ன எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நில்ல இளவரசி, நீ இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி கால் எடுத்து வச்ச நான் அப்புறம் போலீஸ்க்கு போயிடுவேன்.